ஸ்ரீ குருப்யோ நமக. ஸ்ரீ குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இன்று தந்தையர் தினம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தந்தையர் தின வாழ்த்துக்கள். தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்பது ஒருவரின் ஜாதகத்தில் தந்தை சொல் கேட்டு நடக்கும் பிள்ளையார். ஜோதிட ரீதியான கருத்துக்கள். 9ஆம் பாவகம் என்பது தந்தைக்கு உரிய பாவகம். தோன்றின் புகழோடு தோன்றுக அஃதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று என்பது முன்னோர்கள் மொழி. 9ஆம் பாவகம் என்பது தந்தையின் சொத்து, நீர்நிலைகள் ஏற்படுத்துதல், ஆலய திருப்பணி, குருவின் மூலம் உபதேசம் பெறுதல், குருவை சார்ந்த சேவைகள் செய்தல், சந்ததி விருத்தி, விசுவாசம், ஆலய தரிசனம், நீர்நிலைகள் நிறைந்த பகுதிகள், வெளியில் வாழ்தல், உடன்பிறப்பால் அதிர்ஷ்டம் ஆகிய 9ஆம் பாவகத்தின் காரணிகளாகும். இதனை பாக்கியஸ்தானம், பித்ருஸ்தானம், தர்மஸ்தானம் என்று அழைக்கிறோம். ஒருவர் நம்மிடம் ஜாதகம் பார்க்க வரும் பொழுது நாம் அவருக்கு தெளிவான ஜாதக பலனை எடுத்து சொல்ல வேண்டும். முதலில் அவருடைய லக்கணத்தை கொண்டு அவருக்கும், 4ஆம் பாவகத்தை கொண்டு தாயாருக்கும், 5ஆம் பாவகத்தை கொண்டு குழந்தைகள் பற்றி கேட்டால் குழந்தைகளுக்கும் ஆராய்ச்சி செய்து தெளிவான பலன்களை எடுத்து சொல்ல வேண்டும். 7ஆம் பாவம் மனைவிக்கும், அதேபோல் தந்தைக்கு 9ஆம் பாவத்தை ஆராய்ச்சி செய்து தெளிவான பதில்களை பலனொலிக்க வேண்டும். தந்தைக்குரிய காரகர் சூரியன் ஆவார். லக்னம் நின்ற ராசிநாதன் ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் பெற்றும், லக்னாதிபதி நின்ற சாரநாதன் ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் பெற்றும், லக்னாதிபதி ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் பெற்று இருந்தால் அந்த ஜாதகர் பிறந்தது முதல் இறுதி வரை ராஜ வாழ்க்கை வாழ்வார். அதேபோல் சந்திரன் என்ற சாரநாதன் ஆட்சி உச்சம் பெற்று, சந்திரன் என்ற வீட்டு அதிபதி மூலத்திரிகோணம் பெற்று சந்திரன் ஆட்சி பெற்று இருந்தாலும் அந்த ஜாதகர் பிறந்தது முதல் இறுதி வரை ராஜ வாழ்க்கை வாழ்வார். 9ஆம் வீட்டுக்கு காரக கிரகம் சூரியன் என்ற சாரநாதன் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் பெற்று இருந்தாலும், சூரியனே ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் பெற்றிருந்தாலும் ஜாதகர் பிறந்தது முதல் இறுதி வரை ராஜ வாழ்க்கை வாழ்வார். ராஜ வாழ்க்கை என்றால் அதிகமாக நோய்வாய்ப்படாமலும் அதிக கடன் படாமலும், விபத்துக்கள் ஏற்படாமலும், கடினமான உழைப்புகள் இல்லாமலும் ஓரளவு சொகுசு வாழ்க்கை வாழக்கூடியவராகவும் இருப்பார். அதாவது தலைமை ஆசிரியர், வங்கி மேலாளர், தாசில்தார் போன்ற பெரிய அளவில் பதவியை வைத்துக்கொண்டு சொகுசான வாழ்க்கை வாழ்ந்திடுவார். போராட்டமான வாழ்க்கை என்றால் ஜாதகர் அதிக கடனுடனும், அதிக நோய்களுடனும், அதிக உழைப்புடனும், அதிக பிரச்சனைகளுடனும் அவரது வாழ்க்கை அமையும். வாழ்நாள் முழுதும் கடன்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அவர் அடிக்கடி குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் மருத்துவ செலவு செய்து கொண்டே இருக்க வேண்டும். எனவே ஒரு ஜாதகத்தை பார்த்தவுடன் எத்தனை கிரகங்கள் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கிறது என்பதை கவனிக்க வேண்டும். ஆட்சி உச்சம் பெற்ற கிரகங்களின் காரகத்துவம் அந்த ஜாதகருக்கு அந்த திசாபுத்தி காலங்களில் முழுமையாக கிடைக்கும். சூரியன் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் அரசு வழி சலுகைகள், மூதாதையர்கள் சொத்துக்களை அனுபவித்தல், தந்தையின் அனுகிரகம் அவருக்கு முழுமையாக கிடைக்கும். 9ஆம் பாவக அதிபதி நீர் ராசியில் இருந்தால் ஜாதகருடைய தந்தை உடல் பருமனாக இருப்பார். தந்தை எப்பொழுதும் புத்துணர்ச்சியுடன் இருப்பார். தந்தை வசிக்கக்கூடிய இடத்தில் நீர்நிலைகள் இருக்கும். தந்தை ஏசி காரிலோ அல்லது ஏசி வைத்த வீட்டிலோ வசிப்பார். 9ஆம் பாவக அதிபதி சிரம் ராசியில் இருந்தால் ஜாதகரின் தந்தை ஸ்திரத்தன்மையுடன் இருப்பார். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து பொறுமையாக முடிவெடுப்பார். இவர் எடுக்கும் முடிவில் ஜாதகருக்கு தவறுகள் வராது. ஜாதகருக்கு வரக்கூடிய பட்டம், பதவி, புகழ் நிரந்தரமாக இருக்கும். அதேபோல் 5ஆம் பாவக அதிபதி சிரம் ராசியில் இருக்கும் பொழுது ஜாதகருடைய குழந்தை ஸ்திரத்தன்மையுடன் இருப்பார். பூர்வீக சொத்துக்கள் இருக்கும். குலதெய்வத்தின் அருள் இருக்கும். மனநிலை, எண்ண ஓட்டங்கள் நிலையாக இருக்கும். இவன் தந்தை எண்ணோற்றான் கொள் என்பது போல பாராட்டுக்கள் ஜாதகருடைய குழந்தையால் இவருக்கு
பெறுவார். இவருக்கு கிடைக்கும். இவர் மகிழ்வார். 9ஆம் பாவக அதிபதி தர்மம் ராசியில் இருந்தால் ஜாதகருடைய தந்தை தான தர்மங்கள் செய்யக்கூடிய மனப்பக்குவத்தை பெற்றிருப்பார். ஜாதகருக்கு கிடைக்க வேண்டிய பட்டங்கள், பதக்கங்கள், பண முடிப்புகள் இவற்றை அவர் அந்த இடத்திலேயே தர்மம் செய்து விடுவார். தர்மவான். 9ஆம் பாவக அதிபதி பொருள் ராசியில் இருந்தால் ஜாதகருடைய தந்தை நன்றாக சம்பாதிப்பார். காசு பணம் சேமிப்புடன் இருப்பார். ஜாதகர் பேரும் புகழும் பெறக்கூடிய அளவிற்கு காசு பணங்கள் நிறைய கிடைக்கப்பெற்று பணக்காரராவதுடன் ஜமீன்தார் அளவுக்கு பொருள் சேர்க்கும். அவருடைய சேமிப்பு பெருகும். மேலும் ஜாதகருக்கு 9ஆம் அதிபதி திசை நடக்கும் பொழுது ஜாதகர் வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் ஏற்படும். ஜாதகருக்கு பட்டம் பதவிகள் தேடி வரும். பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் என்று சமுதாயத்தில் முக்கியமானவராக வலம் வருவார். 9ஆம் அதிபதி திசை நடக்கும் பொழுது 10க்கு 12 தொழில் மாற்றம், இடமாற்றம், வெளிநாடு வெளிமாநிலம் பயணம் மேற்கொள்ளுவார். மேலும் நவக்கிரக நாயகர்களில் குரு பகவான் சூரியனை பார்த்தால் அரசாங்க சலுகை உண்டு. தந்தையினால் பாக்கியம் உண்டு. ஆயுள் பலம், ஜீவன பலம் உண்டு. அதேபோல் ஜாதகருடைய 9ஆம் பாவகத்தை குரு பார்க்கும் பொழுது ஜாதகருக்கு பட்டம் பதவியும் தேடி வரும். 10 பேருக்காவது தலைவராக இருப்பார். ஆன்மீக சுற்றுலா சென்று வருவார். இவருடைய தந்தை ஆரோக்கியத்துடனும் கௌரவத்துடனும் வலம் வருவார். மேலும் குரு பகவான் சூரியனை பார்த்தால் தந்தையார் ஆச்சாரம் அனுஷ்டானங்களுடனும் கௌரவத்துடனும் ஆரோக்கியத்துடனும் பெரிய மனிதராக வலம் வருவார். அரசு சலுகைகள் எளிதாக கிடைக்கும். அதேபோல் குரு ராகுவை பார்க்கும் பொழுது பார்த்தால் தந்தை வழி பாட்டன் பாட்டி ஆச்சாரம் அனுஷ்டானங்களுடன் கௌரவத்துடனும் ஆரோக்கியத்துடனும் பெரிய மனுஷர் தோற்றத்துடன் வலம் வருவார்கள். தாத்தாவிற்கு பட்ட பெயர் இருக்கும். அதேபோல் ஒரு நாணயத்திற்கு 2 பக்கம் இருப்பது போல் சனி பகவான் 9ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது ஜாதகருக்கு தொடைகளில் பாதிப்பு ஏற்படும். பெயரும் புகழும் அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது. தந்தைக்கு உடல் ஊனம் ஏற்படும். மேலும் ஜாதகருடைய தந்தைக்கு பலன் கேட்கும் பொழுது 9ஆம் இடத்தை இலக்கணமாக வைத்து அந்த இடத்திற்கு எந்த பாவக அதிபதி திசை புத்தி அந்தரம் நடக்கிறது, வாங்கிய சாரம் என்ன என்பதை பார்த்து பலன் சொல்ல வேண்டும். தந்தையுடைய தாயாருக்கு அதாவது பாட்டிக்கு பலன் கேட்டால் 9ஆம் இடத்திற்கு 4ஆம் இடம் அதாவது ஜாதகருக்கு 12ஆம் இடத்தில் லக்னமாக வைத்து அந்த இடத்திற்கு எந்த பாவக அதிபதி திசா புத்தி அந்தரம் நடக்கிறது, அவர் வாங்கிய சாரம் என்ன என்பதை பார்த்து பலன் சொல்ல வேண்டும். தந்தைக்கு தந்தை அதாவது தந்தை வழி தாத்தாவிற்கு பலன் கேட்டால் 9ஆம் இடத்திற்கு 9ஆம் இடம் அதாவது ஜாதகருக்கு 5ஆம் இடத்தை லக்னமாக வைத்து அந்த இடத்திற்கு எந்த பாவக அதிபதி திசா புத்தி அந்தரம் நடக்கிறது என்பதை பார்த்து அவர் வாங்கிய சாரம் என்ன என்பதை பார்த்து பலன் சொல்ல வேண்டும். அதேபோல் தந்தைக்கு உரிய காரக கிரகம் சூரியன் அதாவது சூரிய ஓரை அசுப ஓரையாக இருந்தாலும் அரசாங்க அதிகாரிகளை பார்க்க செல்வதற்கும் அரசு உத்தியோகமாக முயற்சிகள் மேற்கொள்வதற்கும் தந்தை சார்ந்த உறவு நிலைகளை பற்றி தெரிந்து கொள்வதற்கும் இந்த சூரிய ஹோரை சிறந்ததாகும். எந்த லக்னமாக இருந்தாலும் அந்த லக்னத்திற்கு 8வது வீட்டிற்கு சூரியன் பிரவேசிக்கும் பொழுது ஜாதகருக்கு ஏதாவது ஒரு வகையில் விபத்து ஏற்படும். இந்த நீர் ராசியாக இருந்தாலும் நெருப்பு ராசியாக இருந்தாலும் நெருப்பில் விபத்தும் ஏற்படும். சூரியன் என்ற ராசிக்கு 8வது அதிபதி சூரியன் என்ற இடத்திலிருந்து 6, 8, 12 அமர்ந்தால் ஆயுள் குற்றம் ஏற்படும் மற்றும் ஜீவனத்திற்கு தடை ஏற்படும். வருமானத்திற்கு பாதிப்பு ஏற்படும். சூரியன் நின்ற வீட்டிற்கு 8ஆம் அதிபதி
சூரியன் நின்ற இடத்திலிருந்து 1, 4, 5, 7, 9, 10 அமர்ந்திருந்தால் ஆயுள் குற்றம் ஏற்படாது மற்றும் ஜீவனத்திற்கும் பாதிப்பு ஏற்படாது. நவகிரகங்களில் ஜாதகருக்கு சூரியன் உயிரை கொடுப்பார். சந்திரன் ஜாதகருக்கு உடலை கொடுப்பார். செவ்வாய் ஜாதகருக்கு உடல் வலிமையை கொடுப்பார். புதன் ஜாதகருக்கு கல்வி அறிவு கொடுப்பார். குரு ஜாதகருக்கு கௌரவத்தை கொடுப்பார். சுக்கிரன் ஜாதகருக்கு உடல் அழகை கொடுப்பார். சனி ஜாதகருக்கு நல்ல வேலையை கொடுப்பார். ராகு ஜாதகருக்கு பேராசையை கொடுப்பார் எனலாம். கேது ஜாதகத்திற்கு ஞானத்தை கொடுப்பார். எனவே இங்கு நாம் சூரியன் பற்றி ஆராயும் பொழுது சூரிய பகவானால் ஜாதகர் பெரும் நன்மைகளை பெறுவார். தந்தையார் தினமாகிய இன்று இந்த சிறப்பு பதிவு ஆய்வு. தாயை போன்றதொரு தெய்வம் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்பது ஆன்றோர் வாக்கு. அடியேனது சிறிய ஆய்வு இன்று தந்தையார் தினமென்று அனைவருக்கும் தந்தையார் தின வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க ஜோதிடம்.